இஸ்ரேலிய படைகள் இன்று நடத்திய தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 சிறுவர்கள் உட்பட 11 பேர் காசாவிலே உயிரிழந்துள்ளார்கள். சமாதானம் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு தாக்குதலில் அதிகளவான பொதுமக்கள் கொல்லப்பட்டது இதுதான் முதல் முறை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக காணப்படுகிறது. அதைத் தவிர அக்டோபர் 7, 2023ஆம் ஆண்டு இஸ்ரேலில் நடத்திய தாக்குதலில் ஹமாஸுடன் இணைந்து தாக்குதல் நடத்திய ஒரு ஹமாஸ் உறுப்பினர் ஒருவர் நேற்று அமெரிக்காவின் லூசியானா மாகாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது அங்கு மிகவும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியதுடன் இவரது பயண விபரங்கள் எப்படி அமெரிக்காவுக்கு சென்றார் என்பது மிகப்பெரும் ஒரு கேள்வியாகவும் இப்பொழுது அமெரிக்கா ஃபுல் அலர்ட்டில் வைக்கப்பட்டுள்ளதும் மிகப்பெரிய ஒரு பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இதை தவிர அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக அவரது சொந்த நாட்டிலேயே 1,00,000க்கும் அதிகமான மக்கள் பங்கு பற்றி இன்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். இது எதற்காக நடந்தது, என்ன விதமான தாக்கங்களை இது ஏற்படுத்தப் போகிறது என்பதை இது தொடர்பான அனைத்து விடயங்களையும் இந்த பகுதியிலே விரிவாக பார்ப்போம். இன்று சனிக்கிழமை இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில், அதாவது இஸ்ரேலிய படைகளானது ஒரு வாகனத்தின் மீது நடத்திய தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 11 பேர் காசா மக்கள் உயிரிழந்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அந்த உயிரிழந்துள்ள 11 பேரில் 5 பேர் சிறுவர்கள் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த தாக்குதல் ஏன் நடத்தப்பட்டது என்பதற்கான பிரதான காரணமாக இஸ்ரேல் தெரிவிக்கும் காரணம், அவர்கள் அந்த எல்லோ லைன், உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும், இந்த சமாதான ஒப்பந்தத்தின் போது 3 பிரதான ஒரு எல்லைகள் வரையப்பட்டது. அதில் முதலாவது எல்லை தான் இந்த எல்லோ லைன். இந்த எல்லோ லைனை தாண்டி காசாவிலிருந்து யாரும் செல்லக்கூடாது என்பது தான் மிக முக்கியமான ஒரு நிபந்தனை ஒன்று. ஆனால் இந்த எல்லோ லைனானது எங்குமே ஃபிசிக்கலாக எந்த இடத்திலும் வரையப்படவில்லை. இது ஒரு இமேஜினரி லைனாகத்தான் காணப்படுகிறது. இந்த நிலையில் அந்த எல்லையை கடக்க முற்பட்டார்கள் அல்லது அந்த எல்லையை நோக்கி சென்றார்கள் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் இஸ்ரேலிய இராணுவம் இந்த வாகனத்தை சுட்டு வீழ்த்தியதாகவும் அதிலே இருந்த 11 பேர் தான் தற்பொழுது உயிரிழந்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை தவிர இந்த வாகனமானது அந்த எல்லையை நோக்கித்தான் சென்றதா அல்லது எல்லையை கடந்ததா என்பதை எந்த விதத்திலும் உறுதிப்படுத்த முடியாமல் உள்ளது. குறிப்பாக இந்த காசாவிலே தொலைத்தொடர்பு மற்றும் இன்டர்நெட் வசதிகள் மிகவும் ஒரு நெருக்கமாக இருப்பதாலும் மிகவும் கடினமான ஒன்றாக காணப்படுவதால் இந்த எல்லோ லைனை மக்கள் தங்களுடைய கைத்தொலைபேசியிலோ இணையவழி வசதிகள் மூலமாகவோ கண்டறிவது மிகவும் சிரமமாக உள்ளது. அதை தவிர இந்த எல்லோ லைனானது எந்த விதத்திலும் பிசிக்கலாக வரையப்பட்டும் காணப்படவில்லை. இதனால் அந்த எல்லையை கடக்க முற்படுவதோ அந்த எல்லையை நோக்கி செல்வதோ மிகவும் ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாக கடந்த காலங்களில் காணப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த 2 வாரங்களில் அப்படித்தான் நடைபெற்றிருக்கின்றது. ஸோ அந்த நிலையில் தான் இந்த தாக்குதலானது ஒரு கடுமையான ஒரு கண்டனத்தை பொதுவாக ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக பொதுமக்கள் மீது நடத்தப்பட்டிருக்கின்ற இந்த தாக்குதலானது கிட்டத்தட்ட இந்த சமாதான ஒப்பந்தத்தை ஒரு வேறு திசையில் நோக்கி கொண்டு செல்லுமோ என்ற ஒரு அச்சம் தான் பொதுவாக காணப்படுகிறது. ஏற்கனவே இந்த இறந்த பணைய கைதிகளின் உடல்களை கையளிப்பது தொடர்பான ஒரு முரண்பாடுகள் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இன்று வரை நீடித்து கொண்டிருக்கின்றது. இந்த முரண்பாடுகளின் மத்தியிலே நேற்று 2 உடல்களை ஹமாஸ் கையளித்துள்ளதாக இஸ்ரேல் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் தான் தற்பொழுது குண்டு தாக்குதலினால் அழிக்கப்பட்ட இந்த பில்டிங்ஸ் மற்றும் ஏனைய கட்டிடங்களுக்கு அடியில் இருக்கும் உடல்களை கண்டுபிடிப்பது என்பது மிகவும் ஒரு சிரமமான காரியம் என்றும் இதற்கான இயந்திரங்கள் மற்றும் ஏனைய வசதிகளை வெளியிலிருந்து கொண்டு வருவதற்கும் இஸ்ரேல் அனுமதிப்பதில்லை என்ற ரீதியிலான ஒரு குற்றச்சாட்டை ஹமாஸ் தற்பொழுது இஸ்ரேல் மீது வைத்திருக்கின்றது. இதனால் தான் இந்த உடல்களை தேடி எடுப்பதில் மிகவும் சிரமம் மற்றும் தாமதம் ஏற்படுவதாக ஹமாஸ் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் இந்த உடல்களை ஒழுங்காக அல்லது ஒரு முறைப்படி இந்த சமாதான ஒப்பந்தத்தின்படி கையளிக்க தவறியதன் காரணத்தினால் இஸ்ரேல் அரசாங்கமானது காசாவினுள் செல்லும் இந்த நிவாரணப் பொருட்களின் அளவை மட்டுப்படுத்தி இருப்பது கடந்த 2-3 நாட்களாக நடைபெற்று வரும் ஒரு சம்பவமாகும். இதை அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்ததன் பின்னரும் ஐக்கிய நாடுகள் சபை இதை வன்மையாக கண்டித்ததுடன் இஸ்ரேலிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தது. இந்த நிவாரணங்களை ஒழுங்காக சென்றடைவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும்படி இஸ்ரேலிடம் ஒரு கோரிக்கையும் வைத்துள்ளது. இந்த நிலையில் தான் தற்பொழுது இஸ்ரேலானது காசாவில் இருக்கும் அந்த எகிப்திய போர்டரான ரஃபா போர்டரை, ரஃபாவின் எல்லை பகுதியை மறு அறிவித்தல் வரை மூடியுள்ளது. குறிப்பாக இந்த எல்லையால் தான் காசாவில் யாரும் மருத்துவ உதவிகள் மற்றும் இதர பல சேவைகளுக்காக காசாவை விட்டு வெளியே செல்வோர் இந்த ரஃபா எல்லையைத்தான் பயன்படுத்த வேண்டும். இதை தற்பொழுது காலவரையறையின்றி இஸ்ரேல் மூடியிருப்பதன் காரணமாக
மருத்துவ வசதிகள் தொடர்பான மருத்துவ உதவிகளை பெற்றுக்கொள்வதில் காசா மக்களுக்கு ஒரு பெரும் சிரமம் ஒன்று ஏற்பட போகிறது என்பதுதான் இப்பொழுது அங்கிருந்து வரும் தகவல் ஒன்று தெரிவிக்கின்றது. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் தற்பொழுது நிவாரணங்களும் உள்ளே வருவது கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ள நிலையில் தற்பொழுது இந்த மருத்துவ வசதிகள் அல்லது மருத்துவ தேவைக்காக வெளியே செல்வோரை மட்டுப்படுத்துவதும் அங்கு மிகப்பெரும் ஒரு மனித அவலத்தை மீண்டும் ஏற்படுத்தப் போகிறது போலத்தான் தெரிகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபை ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. குறிப்பாக 10,000 சிறுவர்களுக்கு உடலிலே காசாவினுள் உயிராபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் காணப்படுவதாகவும் அதிலே 3,500க்கும் அதிகமான சிறுவர்களுக்கு காசாவை விட்டு வெளியே சென்றுதான் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் காசாவில் அந்த வசதிகள் இல்லை என்ற ரீதியிலான ஒரு அறிக்கை ஒன்றை ஐக்கிய நாடுகள் சபை கடந்த தினங்களில் வெளியிட்டிருந்தமை ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். இந்த நிலையில்தான் அமெரிக்காவிலே தற்போது நேற்று ஒரு மிகவும் என்ன சொல்வது ஆச்சரியமான ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது கடந்த அக்டோபர் 7, 2023 ஹமாஸ் உறுப்பினர் ஒருவர், அதாவது இந்த தாக்குதலில் ஈடுபட்ட ஹமாஸ் உறுப்பினர் ஒருவர் அமெரிக்காவின் லூசியானா மாகாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் எப்படி காசாவிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்றார், இவரை தவிர வேறு யாரும் இருக்கிறார்களா என்பதுதான் இப்பொழுது ஒரு மிகப்பெரும் கேள்வியாகவும் அமெரிக்கா தனது பாதுகாப்பை மேலும் பலப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தற்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக உலகத்திலேயே மிகவும் என்ன சொல்வது புத்திசாலித்தனமானதும் மிகவும் அறிவு சார்ந்ததும் தொழில்நுட்பத்திலே முன்னேறியதுமான ஒரு புலனாய்வு அமைப்பு தான் இஸ்ரேலின் மொசாட். இந்த அமைப்பை தாண்டி எப்படி ஒரு ஹமாஸ் உறுப்பினர் ஒருவர் அமெரிக்காவை நோக்கி சென்றார் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. தற்பொழுது அங்கிருந்து கிடைக்கும் ஒரு ஆரம்பகட்ட தகவல்களின்படி இவர் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி தான் அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறார் என்ற ரீதியிலான ஒரு முதற்கட்ட விசாரணையின் பின்னர் தெரிய வந்திருக்கிறது. இதை தவிர இப்படி இல்லாவிட்டால் அவர் மெக்சிகோ வழியாக தரை வழியாக வந்திருக்க முடியும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தும் தற்பொழுது காணப்படுகிறது. இருந்தபோதும் இப்பொழுது இது ஒரு ஆரம்பகட்ட விசாரணையில் தான் காணப்படுகிறது. மேலும் மேலும் விசாரணைகள் நடக்க என்ன மாதிரியான தகவல்கள் இப்பொழுது வெளிவரப்போகிறது என்பதுதான் மிகவும் அதிர்ச்சியாக காணப்படுகிறது. இவர் மட்டும்தான் தற்பொழுது இருக்கிறாரா, இவரை தவிர வேறு யாரும் அங்கு இருக்கிறார்களா, ஏதாவது தாக்குதல்களுக்கு திட்டமிட்டுள்ளார்களா என்பதுதான் இப்பொழுது அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சும் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து திணைக்களங்களும் இதை நோக்கித்தான் தற்பொழுது தங்களுடைய விசாரணைகளை ஆரம்பித்து வருகின்றன. இது ஒரு மிகவும் அதிர்ச்சியான ஒரு சம்பவம் தான் தற்பொழுது அமெரிக்காவுக்கு வந்திருக்கும் சம்பவம். இதை தவிர இன்று அதாவது சனிக்கிழமை காலையிலே அமெரிக்காவிலே டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக கடுமையான மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை செய்திருக்கிறார். குறிப்பாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்களின்படி 1,00,000க்கும் அதிகமான மக்கள் நியூயார்க்கிலே, அதாவது டைம் ஸ்கொயர், அமெரிக்காவிலே மிகவும் பிஸியான ஒரு பிரதேசமாகவும் மிகவும் ரிச்சான ஒரு லக்ஸரியஸான ஒரு சிட்டி என்று சொல்லப்படுகின்ற நியூயார்க்கிலே இன்று இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பின் ஒரு சர்வதிகார போக்கை நோக்கி அவர் நகர்வதாகவும் தங்களுக்கு ஒரு டெமோக்ரஸியான ஒரு அரசாங்கம் தான் வேணும் அல்லது டெமோக்ரஸியான ஒரு பிரசிடென்ட் தான் வேணும் என்ற ரீதியிலான ஒரு கருத்துக்களை முன்வைத்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது. நகரம் அல்லது நியூயார்க்கை சுற்றியுள்ள அந்த ஸ்டேட்டுகளானது எப்பொழுதுமே இந்த ரீபப்ளிகன் பார்ட்டி, அதாவது தற்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் இருக்கும் கட்சிக்கு எதிரான ஒரு செயற்பாடுகளை தான் கொண்டிருக்கும். அவர்கள் எப்பொழுதுமே ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆதரவாளர்கள் தான். குறிப்பாக இந்த வருடம் நடைபெற இருக்கின்ற நியூயார்க் சிட்டியின் மேயர் பதவிக்கு டெமோக்ராட்டிக் பார்ட்டியைச் சேர்ந்த ஒரு சிறுபான்மை, அதாவது ஒரு இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவரும் ஒருவர் தான் தற்பொழுது நியூயார்க்கின் மேயராக டெமோக்ராட்டிக் பார்ட்டியின் சார்பிலே இந்த முறை எலெக்ஷனில் நிற்கப் போகிறார். அதுக்கு மேலதிகமாக அவர்தான் வெற்றியடைய கூடும் என்ற ரீதியிலான ஒரு கருத்து கணிப்புகளும் தற்பொழுது வெளிவந்துள்ளன. இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்று இந்த நியூயார்க்கில் நடைபெற்றிருக்கும் ஆர்ப்பாட்டம், குறிப்பாக 1,00,000க்கும் அதிகமான மக்கள் பங்கு பெற்றிருப்பதை அங்கே உறுதி செய்திருக்கிறது நியூயார்க்கிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆனது. ஸோ இப்படி இருக்கும் நிலையில்தான் ட்ரம்புக்கு எதிரான ஒரு அரசியலை செய்வதற்கு இது ஒரு சிறந்த தருணம் என்று தற்பொழுது எதிர்க்கட்சியாக காணப்படும் டெமோக்ராட்டிக் பார்ட்டி தீர்மானித்து ஒரு முயற்சிகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ஏற்கனவே கடந்த நவம்பர் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் பின்னர், தோல்வியின் பின்னர் இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டியானது கிட்டத்தட்ட ஒரு டோமன் ஸ்டேஜிலே தான் காணப்பட்டது. எந்த விதமான எதிர்ப்புகளையோ எந்த விதமான அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் அப்படியான தகவல்களை வெளியிடுவதில் மிகவும் ஒரு சுணக்கத்தை கொண்டிருந்தது. இந்த நிலையில் இன்று நடந்திருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்பாக முன்னாள் வைஸ் பிரசிடென்ட்டும் கடந்த முறை டொனால்ட் ட்ரம்ப்க்கு எதிராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு வருமான டெமோக்ராட்டிக் கட்சியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்திலே இன்றைய இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தனது ஆதரவை வழங்கியிருக்கிறார் என்பது மிகவும் ஒரு விசித்திரமானதும் ஒரு கட்சிகளை ஒன்றிணைக்கும் ஒரு செயற்பாடுகளாகவும் காணப்படுகின்றது. இந்த நிலையில்தான் தற்பொழுது
டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பாக இந்த அமெரிக்காவில் அதிபர் ஒருவர், அதாவது ஜனாதிபதி ஒருவரின் செயற்பாடுகள் எப்படி இருக்கின்றது, அதை மக்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்பதை ஒரு மாதம் ஒரு கருத்து கணிப்புகள் நடத்தப்படுகின்றன. குறிப்பாக இதை ஒரு ஃபைனலாக சொல்வார்கள் ஒரு அப்ரூவல் ரேட், பிரசிடென்டினுடைய அப்ரூவல் ரேட் என்ன என்பதுதான் அடுத்த இறுதியான ஒரு முக்கியமான கேள்வி. அந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி மாதம் பதவியேற்ற போது அவருடைய அப்ரூவல் ரேட்டானது 47% காணப்பட்டது. அதாவது 47% மக்கள் டொனால்ட் ட்ரம்புக்கான ஆதரவை வழங்கியிருந்தார். தற்பொழுது இந்த அக்டோபர் மாதம் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின்படி அது 40% சரிவடைந்து காணப்படுகிறது. அதாவது 40% மக்கள் தான் டொனால்ட் ட்ரம்பின் இந்த பதவிக்காலத்தில் இந்த 7 மாதங்களில் அவர் செய்தவை அனைத்தையும் சரியானவை என்றும் அவரை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் காணப்படுகின்றார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவென்று தான் காணப்படுகிறது. எதிர்வரும் வருடம் இந்த மிட் காங்கிரஸ் எலெக்ஷன் ஒன்று நடைபெற இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட வரும் வருடம் அது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தலில் அநேகமாக டெமோக்ராட்டிக் பார்ட்டி அந்த காங்கிரஸில் இருக்கும் அதிகாரத்தையாவது பெற்றுக்கொள்வதற்கான ஒரு கடும் முயற்சிகளை இதன் மூலம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்பின் பாப்புலாரிட்டி என்பது கிட்டத்தட்ட இந்த அமெரிக்காவே ஒரு பிரிந்து தான் காணப்படுகிறது என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக வெள்ளையின மக்கள் ஒரு பக்கமாகவும், கருப்பின மற்றும் குடியேற்றமாக வந்த மக்கள் மற்றும் சிறுபான்மையின மக்கள் அனைவரும் பிரிந்து காணப்படுவது போலத்தான் காணப்படுகிறது இப்பொழுது அங்கிருக்கும் நிலைமைகளை பொறுத்தவரையில். பொறுத்திருந்து பார்ப்போம். இது தேர்தல்களில் எவ்விதமான ஒரு மாற்றத்தை அமெரிக்காவில் ஏற்படுத்தும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். டொனால்ட் ட்ரம்பின் செயற்பாடுகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அது அவர் ஒரு அன்பிரடிக்டபிள் மேன் தான். எப்பொழுதும் என்ன செய்வார் என்று யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் தற்பொழுது அமெரிக்கா, அதாவது உலகின் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு நாட்டின் அதிபராக இருக்கிறார் என்பது மிகவும் அனைவருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம்தான். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஆர்ப்பாட்டங்கள் எதிர்வரும் காலங்களில் எப்படியான முன்னேற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது, என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.